Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர் பார்க்குறோம். ஓகே, ஆர் அதர்வைஸ் we can tell சர்க்யூட் தியரியோட லாஸ்ட் லெக்சர் பார்க்குறோம். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து பவர் ஃபேக்டர் பார்ப்போம் அண்ட் சோக் காயில் பார்ப்போம். ஓகே, பவர் ஃபேக்டர் உங்களுக்கு இந்த வருஷம் சிலபஸ் இல்லை, அதாவது 2021 போர்டு எக்ஸாம் எழுத போகிறவங்க சிலபஸில் இல்லை. லைக் ஃப்யூச்சரில் இது இருக்குமா இல்லையானு நமக்கு தெரியாது. அண்ட் கண்டிப்பாக ஜேஇ மெயின்ஸ் அண்ட் நீட்டுக்கு இந்த சிலபஸ் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இதையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் லைஃப்பில் காம்படேட்டிவ் எக்ஸாமே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஜஸ்ட் நாலேஜ் கெயின் பண்ணுறது தானே. ஸோ சும்மா ஒரு நாலேஜ்க்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஓகே, சோக் காயிலோட பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவோம். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் சோக் காயில்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்ற இன்றைக்கி லெக்சரில் நான் சொல்லுவேன். Okay, so it's definitely an important lecture for competitive exam students, very important lecture. But at the same time board exam studentக்கு இது important கிடையாது. பட் அதை படிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யூ கேன் வாட்ச் இட். ஓகே, இன்னும் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெக்சர், அவ்வளோதானே. ஸோ ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தானே, ஒரு 30 நிமிஷத்துக்கு பார்த்துட்டு எதுக்கு நீங்கள் இது பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஓகே, ஸோ இருந்தாலும் யாராச்சும் இந்த லெசன் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த லெசனில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அண்டு உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸை நான் டெலிகிராம் சேனலில் அவைலபிள் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, ஐம் சாரி ஃபார் தேட். இன்னொரு குரூப் க்ரியேட் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் யோசித்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனலை விட நமக்கு சாரி வாட்ஸ்அப் குரூப்போடு நமக்கு வந்து டெலிகிராம் குரூப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா இங்கே கூட நம்மளால் வந்து ப்ராப்பராக எதுவும் ஷேர் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி லைக் thousands ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணி வச்சுருக்கோம், thousands லிட்ரலாக. ஓகே, ஸோ நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பெட்டர் ஜாயின் இன் திஸ் டெலிகிராம் குரூப். ஓகே, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமாக பவர் ஃபேக்டர் அண்ட் பவர்னால் என்ன, பவர் ஃபேக்டர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ஷார்ட்டான வீடியோ வச்சுக்கலாம், சண்டே வேறு. சரியா? ஸோ ரொம்ப நிறைய படிக்க வேணாம், ஷார்ட்டாக முடிச்சுட்டு கூலாக போயிடலாம். ஓகே, ஒரு டேபிளர் காலம் மட்டும் கொடுப்பேன், அந்த டேபிளர் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஆளாக இருந்தால் அந்த டேபிளர் காலம் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். பவர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு? V இன்ட்டு I வச்சு நம்ம பவர் கண்டுபிடிப்போம். ஆமாம், ரைட். ஒரு டிசி சர்க்யூட் ஆரம்பிச்சுன்னா V இன்ட்டு I வச்சு பவர் கண்டுபிடிப்போம். பட் என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல நம்ம பவர் யூஸ் பண்ண முடியாது. ஏசி சர்க்யூட்டில் நம்மளால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது, பவரோட ஃபார்முலாவை. ஆமாம், ரைட் வரும். ஏன்? பிகாஸ் நமக்கு வோல்டேஜும் வேரி ஆகும், கரண்ட்டும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் வந்து V = V0 sin omega t இருக்கலாம். கரண்ட் வந்து இட் கேன் பி எனி திங், I0 sin omega t ஆகவும் இருக்கலாம், இல்லை omega t + 5 இருக்கலாம், இல்லை -5 இருக்கலாம், எனி திங் பேஸ்ட் ஆன் சர்க்யூட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வோல்டேஜும் மாறுது, நமக்கு கரண்ட்டும் மாறுது. ஓகே, அப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து ஏசி சர்க்யூட்டில் இந்த டைரெக்டாக பவர் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பவர் ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைமுக்கும் பவரோட வேல்யூ மாறும், ஏன்னா வியோ மாறுது, ஐயோ மாறுது. ஓகே, ஸோ பவர் அட் எனி டைம் = வோல்டேஜ் அட் எனி டைம் இன்டூ கரண்ட் அட் எனி டைம் போட்டுக்கலாமா? இது கரெக்டான எக்ஸ்பிரஷனா? யா, டெஃபினெட்லி இது கரெக்ட். ஓகே, இப்போ வோல்டேஜ் அட் எனி டைமுக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகே, நிறைய பேசிஸ் இருக்குது, சர்க்யூட்டை பொறுத்து வரும். நம்ம ஜென்ரலாக ஒரு வோல்டேஜ் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். V = V0 sin omega t எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வோல்டேஜ் = V0 sin omega t எடுத்துக்கிட்டு கரண்ட் வந்து ஏதோ ஒரு கரண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கேசஸ் ஆஃப் கரண்ட். ஓகே, நான் வந்து I0 sin omega t + 5 கேஸ் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நம்ம பவர் அட் எனி டைம் கிடச்சிரும். ஓகே, பட் டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா? அகெயின் பண்ண முடியாது. கரெக்டாக, டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் நம்மளால் அகெயின் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு ஃபேஸ் மாறுது. ஓகே, இந்த ஃபேஸ் சேஞ்ச் இருக்கிறதுனால நம்மளால் டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஓகே, ஜென்ரலாக இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது, என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து இதோட பாப்புலாரிட்டி கிடையாது. இதை நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆவரேஜ் பவர் ஆவரேஜ். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த லெசன் ஸ்டார்டிங்கில் நம்ம ஆவரேஜுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு வரோம். கரண்ட் ஆவரேஜ் பார்த்தோம், வோல்டேஜ் ஆவரேஜ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டிங்களா? வோல்டேஜ் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிச்சோம்? V average =
விடிடி டிவைடட் பை இன்டெக்ரல் ஆஃப் டிடின்னு பார்த்தோம் 0 to டைம் டி செகண்டில். ஓகே, எனி குவான்டிட்டி விச் இஸ் டிபெண்ட் ஆன் டைமோட ஆவரேஜ் எப்படி கண்டிப்போம் இந்த மாதிரி கண்டுபிடிப்போம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பவர் ஆவரேஜ் தான் இங்கே பார்க்க போகிறோம். பவர் ஆவரேஜ் எப்படின்னு சொல்லலாம், பி ஆவரேஜ் ஈக்குவல் டு நம்ம இந்த மாதிரி டெபிக் பண்ணிக்குமா, பி ஆவரேஜ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஆவரேஜ் பவர்னு சொல்லிக்கலாம். ஓகே, கரெக்ட். ஸோ நான் பி ஆவரேஜை வந்து நான் டிரைவ் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ண போகிறேன். சரி, அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு கேஸுக்கும் மாறும். பட் வந்து நல்லா யோசித்து பார்த்தோம்னா நமக்கு ஃபைனலாக இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னாக்கா V0 சைன் மாறப்போகிறதில்ல, I0 சைன் மாறப்போகிறதில்ல. எல்லா கேஸுக்குமே V0 சைன் அண்ட் I0 சைன் சேமாக தான் இருக்க போகுது. பட் நமக்கு இது மட்டும்தான் மாறுது, அந்த ஃபேஸ் மட்டும்தான் மாறுது. ஓகே, ஸோ நம்ம என்ன டார்கெட் பண்ணுறோம்னா இந்த ஃபேஸுக்கும் பவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ரிலேஷன் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு இந்த சைன் ஒமேகா டி இல்லை சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5 இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது பவர் கூட அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, மற்றபடி இந்த I0 அண்ட் V0 எல்லா கேஸுக்குமே இருக்க போகுது. ஓகே, ஒன்லி திங் வேரியிங் இஸ் சைன் ஒமேகா டி. இந்த சைன் ஒமேகா டியால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக சால்வ் பண்ண முடியல, வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ வந்து என்னது அது ஒமேகா டி, அதை எப்படி நம்ம வந்து டெரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நான் பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஓகே, நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனில் ஆவரேஜ் வேணும் எனக்கு. ஓகே, இந்த ஈக்குவேஷனோட ஆவரேஜ் வேணும். ஆவரேஜ் பி அட் எனி டைம், பி அட் எனி டைமுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோமா, இதோட ஆவரேஜ் எடுத்தால் என்னாகும், இதோட ஹோல் ஆவரேஜ் எடுக்கிறேன். V0 sin omega t into I0 sin omega t plus 5 ஹோல் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது நல்லா பாருங்கள், இது என்ன ஃபார்மில் இருக்குது, sin a plus b ஃபார்மேட்டில் இருக்கா. ஓகே, நான் இன்னொரு ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. sin a plus b ஃபார்மில் இருக்குது. sin a plus b equal to sin a cos, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க ஃபார்மில், sin a cos b plus cos a sin bன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். sin a cos b cos a sin b அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன் இந்த ஃபார்முலாவை. ஓகே, இப்போ மீதி இருக்க டேர்மில் இதை அப்படியே நான் இந்த இடத்துல கீழே எழுதிக்கிறேன். கிளியர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், சைன் ஒமேகா உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ண என்ன ஆகும், சைன் ஒமேகா டி இங்கே மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இன்ட்டு காஸ் 5, அதை இங்கே எழுதிட்டேன். sin omega t into cos omega t into cos 5 அதையும் இங்கே எழுதிட்டேன். sin omega t into cos omega t into sin 5 போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஃபுல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா. ஷார்ட் ட்ரிக் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன், sin omega t இருந்தால் ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுக்கு 0, cos omega t இருந்தால் அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் 0, sin ஸ்கொயர் omega t இருந்தால் அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் 1/2 வரும், cos ஸ்கொயர் omega t இருந்துச்சா அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் 1/2. இந்த ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருந்தேன், அந்த ஷார்ட் கட்டை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் ஆவரேஜ் எல்லாம் தனித்தனியாக எழுதிட்டேன். ஓகே, ஒமேகா நோட் I0 வந்து ஆவரேஜ் தனியாக போட்டுக்கிறேன், sin ஸ்கொயர் omega t அதோட ஆவரேஜ் தனியாக போட்டுக்கிறேன், cos 5க்கு தனியாக ஆவரேஜ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து நல்லா கவனிங்க, காஸ் ஒமேகா டி சைன் ஒமேகா டி இருக்குது. ஓகே, இதை வந்து நான் ஒரே டேர்மாக மாற்றிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைன் டேர்மோ இல்லை காஸ் டேர்மோ மாற்றிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து சைன் ஒமேகா டி இருக்குது, காஸ் ஒமேகா டி இருக்குது. ஓகே, இதுக்கு வேணால் நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணி கூட பார்த்துருக்கலாம். ஆமாம், ஆப்வியஸாக நீங்கள் டேரெக்டாகவே ஆவரேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் 0 தான் வரப்போகுது. ஓகே, சி ஹியர், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் இந்த 3 கேஸையும் மறந்துடுங்க. ஓகே, இந்த கேஸ் பாருங்கள், லைக் இந்த சைடில் ஃபுல்லாக மறந்துடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, இந்த இடத்துல காஸ் ஒமேகா டிக்கு நான் தனியாக ஆவரேஜ் எடுத்தால் இது 0 ஆகிடுமா, இது 0 ஆகிட்டு இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுமா. அப்போ இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக 0 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸோட நாலேஜ் காமிக்கணுன்னாக்கா காஸ் ஒமேகா டி இன்ட்டு சைன் ஒமேகா டி இருக்குது. இதை வந்து நான் 2 sin a cos b ஈக்குவல் டு sin 2aன்னு ஃபார்மில் இருக்கும்னு. ஓகே, 2 sin a cos a ஈக்குவல் டு sin 2a. ஓகே, இது sin a இருக்குது, cos a இருக்குது. ஓகே, இந்த 2 மிஸ்ஸிங். ஸோ என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணிட்டேன். அப்படி பண்ணால் 2 sin a cos a இருக்குது. 2 sin a cos a என்ன போட்டுக்கலாம், sin 2aன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல sin 2a இன்ட்டு sin 5 நான் போட்டுக்கிறேன். sin 2a sin 2 omega t டிவைடட் பை 2 இன்ட்டு sin 5 போட்டுக்கிட்டேன். ஓகே, ஆல்தோ எனிவேஸ் இதுக்கு நீங்கள் தனித்தனியாக ஆவரேஜ் அப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது, நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது, எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல தனித்தனியாக நான் வந்து ஆவரேஜ் போடுறேன். V0 I0க்கு ஆவரேஜ் எடுக்கிறேன், sin ஸ்கொயர் ஒமேகா டிக்கு ஆவரேஜ், cos 5க்கு ஆவரேஜ் தனியாக. ஓகே, V0 I0 ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு ஆவரேஜ் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து அப்படி எழுதிட்டேன், V0 இன்ட்டு I0. ஓகே, sin ஸ்கொயர் ஒமேகா டி ஓட ஆவரேஜ் எடுத்தால் 1/2 வரும், அது எல்லாருக்குமே தெரியும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், cos 5
இதோட ஆவரேஜ் 0 வருமா? 0 வராது. cos ஃபைங்கிறது என்னது? ஒரு கான்ஸ்டன்ட். ஃபைன்றது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல ஒமேகா டீன்னு இருந்துச்சுனாக்கா அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? 0 போடணும். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து ஆவரேஜ் எடுத்தோம்னா அதே வேல்யூ தான் வரும். cos ஃபைன் மட்டும் தான் வரும். ஸோ அதான் இங்கே எழுதியாச்சு. ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அது இங்கேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணினாலே 0 ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ இதை என்னென்னு எழுதிக்கலாம்? V0 into I0 into cos phi divided by 2ன்னு எழுதிக்கலாமா? V0 I0 cos phi divided by 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே. இந்த பக்கம் என்ன இருக்குது? P average. ஸோ P average equal to V0 I0 cos phi divided by 2ன்னு எழுதிக்கலாம். இல்லாட்டி நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட்டு கொடுக்குறாங்களோ இல்லை வோல்டேஜ் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஆர்எம்எஸ்ஸாக இருக்கும், இல்லை வந்து ஆர்எம்எஸ் வோல்டேஜாக இருக்கும், இல்லை ஆர்எம்எஸ் கரண்ட்டாக இருக்கும். ஓகே. ஜென்ரலி உங்களுக்கு எந்த அப்ளையன்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதில் 220 வோல்டேஜ் அண்டு இவ்வளோ வாட்ஸ் எனர்ஜி கொடுக்கும். அது எல்லாமே ஆர்எம்எஸ்ஸை தான் டெபிக் பண்ணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பீக் வேல்யூ வைக்கிறதுக்கு பதிலாக ஆர்எம்எஸ் வேல்யூ வச்சுக்கலாம். ஓகே. நல்லா கவனிங்க. ஆர்எம்எஸ் வேல்யூ பெருசாக இருக்குமா, பீக் வேல்யூ பெருசாக இருக்குமா? இந்த கொஷனுக்கு நீங்கள் இன்றைக்கி ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கணும். சரியா? ஸோ லீவ் இட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த V0 I0 நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கன்வீனியன்ட்காக ஆர்எம்எஸ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்ன தெரியும்? VRMS equal to V0 divided by root 2ன்னு தெரியும். அதே மாதிரி IRMS equal to I0 divided by root 2ன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ இந்த V0 இந்த 2வை வந்து நான் root 2 into root 2ன்னு எழுதிக்கலாமா? இந்த 2வை வந்து நான் root 2 into root 2 எழுதிக்கலாம். ஸோ root 2 into root 2 equal to 2ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ V0 by root 2 divided by into I0 by root 2 into cos phi. கரெக்டாக? அவ்வளோதான். ஸோ V0 by root 2வை நம்ம வந்து VRMS போட்டுக்கலாம், I0 by root 2வை IRMS போட்டுக்கலாம், cos phi அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ இந்த cos phi இருக்குல்ல, இந்த cos phiயில் இருக்க அந்த phi தான் வந்து பவர் ஃபேக்டர். ஓகே. இந்த phi தான் வந்து பவர் ஃபேக்டர். ஸோ இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு ஃபார்மில் வந்திருக்கு. பவர் ஆவரேஜுக்கு என்ன ஃபார்மில்? VRMS into IRMS into cos phi. ஓகே. ஸோ இந்த cos phiயை பொறுத்து தான் உங்களுக்கு பவர் வந்து மாறப்போகுது. ஓகே. சர்க்யூட்டை பொறுத்து இந்த cos phi மாறும். ஓகே. VRMS மாறாது, IRMS மாறாது, ஆப்வியஸாக மாறவே மாறாது. ஓகே. பட் cos phi வேல்யூ உங்கள் சர்க்யூட்டை பொறுத்து மாறும். பியூர் ரெசிஸ்டிவாக இருந்தால் ஒரு phi வேல்யூ வரும், பியூர் இண்டக்டராக இருந்தால் ஒரு வேல்யூ, கெப்பாசிட்டராக இருந்தால் ஒரு வேல்யூ, இல்லை காம்பினேஷனாக இருந்தால் ஒரு வேல்யூ. ஸோ பவர் ஃபேக்டர் வந்து ஒரு சர்க்யூட்டுக்கும் மாறப்போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம போட்ட இதே விஷயத்தை, இதே டெரிவேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் நார்மல் மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல, P average equal to integral of P dt divided by T, இந்த மெத்தட்லையும் நீங்கள் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. சால்வ் பண்ணிங்கன்னா தான் ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகே. ஸோ ஆக மொத்தம் ஒரு கன்க்ளூஷன் என்ன வந்துச்சு, ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஈக்குவேஷனில் வந்து cos phi டிபெண்ட்டாக இருக்குன்னு தெரியுது. ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்போ நார்மல் ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? P equal to V into I மட்டும் இருந்துச்சு. ஓகே. வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. அதுவும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆகிடுச்சு? P average equal to VRMS IRMS into cos phi. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து நம்ம டைரக்ட் கரண்ட்டில் வர வோல்டேஜ், டைரக்ட் கரண்ட்டில் வர டைரக்ட் கரண்ட்டில் வர கரண்ட் கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வந்து ஒரே வேல்யூ மாதிரி தான். இது சால்வ் பண்ணோம்னாலும் ஒரே ஈக்குவேஷன் தான் வரும்னு சொல்லும். ஸோ VRMS IRMS இஸ் நத்திங் பட் ஈக்குவலண்ட் ஆஃப் V and I. ஓகே. இன்டைரக்ட் கரண்ட். ஓகே. ஈக்குவலண்ட் மாதிரி. பட் cos phi ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்துச்சு, விச் இஸ் நோன் அஸ் பவர் ஃபேக்டர். ஓகே. ஸோ இந்த பவர் ஃபேக்டரோட வேல்யூ ஒரு வேளை 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு பவர் லாஸ்ட்டே இல்லைன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இந்த வேல்யூ சால்வ் பண்ணி எனக்கு 0 வந்துச்சுன்னா இந்த ஃபுல் டேர்ம் 0, அப்போ அந்த கேஸை வந்து எனக்கு பவர் லாஸ்ட்டே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே. அண்ட் ஒரு வேளை இந்த வேல்யூ வந்து 1 ஆகிடுச்சுன்னா எனக்கு மேக்ஸிமம் பவர் லாஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ இது வரைக்கும் கிளியரில் எக்ஸ்ப்ரெஷன்லாம் கிளியரில்? ஓகே. இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து இப்போ வந்து வேரியஸ் சர்க்யூட்க்கு வந்து நம்ம பவர் ஃபேக்டர்லாம் பார்ப்போம். ஓகே. அண்ட் சின்னதாக ஒரு நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஷனில் வந்து பவர் பற்றி கொடுக்கலன்னா, என்ன கைண்ட் ஆஃப் பவர், ஆவரேஜ் பவராக இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் பவராக கொடுக்கலனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், ஆவரேஜ் பவர்னு வச்சு தான் நீங்கள் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். ஓகே. இதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் சொல்லியிருந்தேன். ஒருவேளை கரண்ட்டோ வோல்டேஜோ வந்து இன்ஸ்டன்டேனியஸாக, ஆவரேஜாக இல்லை ஆர்எம்எஸ்ஸான்னு சொல்லலைனாக்கா டேரெக்டாக நீங்கள் கரண்ட் வோல்டேஜை ஆர்எம்எஸ்ஸில் எடுத்துக்கணும் கொஷனில். ஓகே. என்ன கைண்ட் ஆஃப் கரண்ட்டு கொடுக்கலனாக்கா டேரெக்டாக நீங்கள் ஆர்எம்எஸ் கரண்ட்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஷனில் என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுனாக்கா ஆவரேஜ் பவர்னு எடுத்துக்கணும். சரி, இது ரெண்டு நோட் எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்த டாபிக் போகலாமா? ஒன்றும் இல்லை. இப்போ சர்க்யூட்டை பொறுத்து நமக்கு இந்த பவர் ஃபேக்டர் வேரி ஆகும்னு சொன்னால அது எப்படின்னு பார்ப்போம். சரிடா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பியூர் ரெசிஸ்டர். ஓகே. பியூர் ரெசிஸ்டரில் என்னாச்சு, பியூர் ரெசிஸ்டரில் வோல்டேஜும் கரண்ட்டும் சேம் ஃபேஸில் இருக்கும்.
வோல்டேஜும் கரண்ட்டும் சேம் ஃபேஸில் இருக்கும். ஓகே, அப்போ வந்து அந்த இடத்துல ஃபையோட வேல்யூ என்ன வந்துச்சு? சேம் ஃபேஸில் இருக்கனால ஃபையோட வேல்யூ வந்து 0 வந்துச்சு. கரெக்டாக இல்லையா? வி நாட் சைன் ஒமேகா டி, ஐ நாட் சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைன்ட்டு ஒரு ஃபேக்டரை நம்ம எழுத மாட்டோம். கரெக்டாக ப்ளஸ் ஃபைன்ட்டு ஒரு ஃபேக்டரே இன்ட்ரடியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் 5 வந்து 0 இன் கேஸ் ஆஃப் ரெசிஸ்டர். ஓகே, அப்போ 5 0வாக இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டரோட வேல்யூனா காஸ் 5. பவர் ஃபேக்டர்னு காஸ் 5 தான் பவர் ஃபேக்டர். காஸ் 5யோட வேல்யூ வந்து 5 0ன்னு போட்டோம்னா காஸ் 5யோட வேல்யூ வந்து 1. ஓகே, அப்போ பாருங்கள், ஒரு ரெசிஸ்டர் எடுத்தோம்னா அந்த இடத்துல பவர் ஃபேக்டர் வந்து 1 ஆகுது. அதாவது விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் பவர் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். பவர் ஃபேக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு வேஸ்டேஜ் அதிகம். பவர் ஃபேக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ 0 கிட்ட போகுதோ அவ்வளோக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மி. ஓகே, ஸோ இது வந்து என்னது நமக்கு ரெசிஸ்டருக்கு புரிஞ்சுச்சா? பவர் ஃபேக்டர் எவ்வளோ வரும் ரெசிஸ்டருக்கு? பவர் ஃபேக்டர் இஸ் 1. டைரக்ட் கொஷின் கேட்பாங்க. ஓகே, வாட் இஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் ரெசிஸ்டர்னு கேட்டால் 1ன்னு தெரியணும். வாட் இஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் பியூர் இண்டக்டர்னு கேட்டால் 0ன்னு சொல்லணும். வாட் இஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் பியூர் கெப்பாசிட்டர் கேட்டால் 0 சொல்லணும். ஓகே, ஸோ டைரக்ட் கொஷின். ஓகே, இப்போ அடுத்து ஒரு இண்டக்டர் எடுத்தோம்னா இண்டக்டரோட சிம்பிள் இப்படின்னு தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக? ஸோ இண்டக்டரில் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் ஃபஸ்ட்டு போய்டும், கரண்ட் அதுக்கு பின்னாடி வரும். ஓகே, ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் லேக் ஆகும். எவ்வளோ லேக் ஆகும்? 90 டிகிரி லேக் ஆகும். அந்த 90 டிகிரி தான் ஃபைன்னு படிப்போம். ஓகே, அந்த 90 டிகிரி தான் ஃபைன்னு படிப்போம். I ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் 90 டிகிரி லேக் ஆகுதுன்ட்டு இந்த 90 தான் வந்து 5. சரியா? ஸோ இதுக்கு வந்து 5 வந்து 90 டிகிரி. ஓகே, அப்போ பவர் ஃபேக்டர் எவ்வளோ? காஸ் 90 எவ்வளோ வரும்? காஸ் 90 இஸ் 0. ஓகே, அப்போ பவர் ஃபேக்டர் வந்து 0. அப்போ ஒரு இண்டக்டர் எடுத்தோம்னா அது பவர் ஃபேக்டர் 0. அதாவது இல்லை வேஸ்டேஜே இருக்காது பவர் ஃபேக்டர்னு. ஓகே, ஸோ எவ்வளோ நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிடும். தேர் வில் பி நோ வேஸ்டேஜ். ஓகே, அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் எடுத்தோம்னா கரண்ட் வில் லீட் வோல்டேஜ் பை 90 டிகிரி. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இதோட 5 வந்து 90, இதுக்கும் வந்து பவர் ஃபேக்டர் வந்து 0 ஆகிடுது. ஓகே, இது வந்து பியூர் ரெசிஸ்டர், பியூர் இண்டக்டர், இதில் பியூர் கெப்பாசிட்டர் இருந்துச்சுனாக்கா பவர் ஃபேக்டரோட வேல்யூ இப்படி இருக்கும். ஓகே, ஒருவேளை ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் எடுத்தால் என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ இஃப் அவர் சர்க்யூட் கண்டெயின் ரெசிஸ்டர் அண்ட் அண்ட் இண்டக்டர். ஓகே, ரெசிஸ்டரும் இண்டக்டரும் இருந்துச்சுன்னா, பியூர் ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா பவர் கரண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் இப்படி போகுது. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் கரண்ட் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். ஒருவேளை நான் பியூர் ரெசிஸ்டர் எடுத்தேன்னா என் வோல்டேஜோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் ஆஃப் ரெசிஸ்டர் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். ஆம் ஐ ரைட்? ஒருவேளை பியூர் இண்டக்டர் எடுத்தால் வோல்டேஜோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் வந்து என்ன ஆகிடும்? லீட் ஆகும் கரண்ட்டோட. பியூர் இண்டக்டர் எடுத்தால். ஸோ வி நாட் எல்லை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து பியூர் இண்டக்டர் எடுத்தால், இது பியூர் ரெசிஸ்டர் எடுத்தால். ஓகே, என் கரண்ட்டோட டைரக்ஷனில். பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ரெசிஸ்டரும் இருக்குது, வோல்டேஜும் இருக்குது. அப்போ எனக்கு ரிசல்டன்ட் வோல்டேஜ் வந்து சம்வேர் இன் பிட்வீன் இங்கே வரும், வி நாட்னு வரும். ஓகே, அண்ட் அதோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 90 டிகிரியும் இருக்காது, 0 டிகிரியும் இருக்காது. சம்வேர் அரவுண்ட் 5, இன் பிட்வீன் 90 and 0, சம்வேர் 5. ஓகே, இந்த 5யோட வேல்யூ தான் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 5 ஈக்குவல் டு இந்த டேபிள் ஞாபகம் இருக்கணும். ஓகே, நல்லா கவனிங்கடா. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இந்த டேபிள் ஞாபகம் இருக்கணும், இந்த டயக்ராம் ஞாபகம் இருக்கணும். ஒன்றும் இல்லை, வி நாட் எல்ல எது ஃபேக்டர்? எக்ஸ்எல். வி நாட் ஆரில் எது ஃபேக்டர்? ஆர். ஓகே, அண்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஃபேக்டர் வருது, அது ஜெட்டோட வேல்யூனா இம்பிடன்ஸ் வேல்யூ. இந்த இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து எல்லார் சர்க்யூட் எடுத்திங்கனாக்கா ரூட் ஆஃப் எக்ஸ்எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்னு வரும். ஜெட் வந்து ஒருவேளை சிஆர் சர்க்யூட் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ்சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். சரியா? ஜெட் வேல்யூ வந்து சர்க்யூட்டை பொறுத்து மாறும். ஓகே, ஸோ காஸ் 5 ஈக்குவல் டு என்னன்னு போட்டோம் நம்ம? ஒன்றும் இல்லைடா, நம்ம இவ்வளோ நம்ம tan 5 பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நமக்கு cos 5 தானே வேணும். பவர் ஃபேக்டர் வந்து cos 5ல தான் டிபெண்ட் இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் நம்ம tan, ஓகே, cos 5 இந்த டயக்ராமில் எடுத்தோம்னா என்ன ஆகுது? டேரெக்டாக நமக்கு r/zன்னு வருது. ஓகே, அப்போ cos 5 பவர் ஃபேக்டருக்கு நமக்கு டேரெக்டாக என்ன கிடச்சிது? ரிலேஷன் r/zன்னு கிடச்சிருது. ஓகே, r/z. இந்த டயக்ராம் புரியுதா? இது என்னது? z. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? எக்ஸ்எல் இருக்கும். எக்ஸ்எல் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து ஆர் இருக்குது. ஓகே, ஸோ வந்து காஸ் டீட்டா எடுத்தோம்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். ஸோ ஹைப்போட்டெனியஸ் வந்து z, அட்ஜசன்ட் வந்து ஆர். ஸோ r/z காஸ் 5யோட வேல்யூ. ஏன்னா நம்ம பவர் ஃபேக்டர் வந்து காஸ் 5 தானே படிப்போம். ஓகே, ஸோ அந்த இடத்துல டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காஸ் 5க்கு பதிலாக r/zன்னு போட்டுக்கலாம். ஓகே, வேர் z ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ்எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல இண்டக்டர் இருக்கிறதுனால எக்ஸ்எல் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, வேர் எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல். ஒமேகாவோட யூனிட் என்ன வரும்? ஒமேகா ஒன்றும் இல்லை, டைம் பீரியட், பர் செகண்ட் யூனிட் இருக்கும் அதுக்கு. ஓகே, அண்ட் எல்லுன்னா இண்டக்டரோட வேல்யூ. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ். ஓகே,
புரிஞ்சா? அப்போ வந்து நம்ம எல்லா சர்க்யூட்டில் இந்த ரிலேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு நம்ம பவர் ஃபேக்டர். ஓகே, ஆக்சுவலாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும்டா, இந்த ஃபுல் சர்க்யூட்டுமே ஓகே, இல்லை இந்த ஃபுல்லாத்துலேயுமே பவர் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து R/Z தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஃபுல் ரிலேஷனுமே R/Z தான் டிபெண்ட் ஆகிருக்கு. எப்படி சொல்கிறீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். R/Z ஓகே, இப்போ இந்த இடத்துல பியூர் ரெசிஸ்டிவாக இருக்குது. அப்போ R/Zக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? XLஓ இல்லை XCஓ இருக்கவே இருக்காது. வெறும் R² மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். கரெக்டாக பியூர் ரெசிஸ்டர் எடுத்தோன்னா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். மீதி என்ன இருக்குது இந்த இடத்துல? R/√R², which is nothing but R. ஸோ R/R வந்து 1. ஸோ பவர் ஃபேக்டர் வந்து 1 ஆகிடுச்சு. சூப்பரில். இப்போ அடுத்து இது பாருங்கள். இந்த இடத்துல என்னாச்சு? பியூர் இண்டக்டரில் R/Zன்னு எடுப்போம். ஓகே, பியூர் இண்டக்டரில் ஆரோட வேல்யூ 0. ஓகே, அப்போ இந்த R 0 ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு? இந்த பவர் ஃபேக்டரும் 0 ஆகிடுச்சு. முடிஞ்சு. அதே மாதிரி தான் இருக்கும். பியூர் கெப்பாசிட்டர் ஆரோட வேல்யூ இருக்கா? ஸோ R 0 ஆகிடுச்சுன்னா இந்த ஃபுல் வேல்யூ 0 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இன் ஜென்ரல் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? cos phi is dependent on R/Z. அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகே, R/Z டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து R/Zக்கு ஒரு வேல்யூ வரும். ஓகே, அந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனில் போடுவோம். ஓகே, அதே மாதிரி தான் பியூர் SCR சர்க்யூட் எடுத்தோம்னா அதே தான். ஓகே, சிஆர் சர்க்யூட்டில் என்ன ஆகும்? பியூர் ரெசிஸ்டர் எடுத்தால் வோல்டேஜ் வந்து V0R இங்கே இருக்கும். பியூர் கெப்பாசிட்டர் எடுத்தால் லீட் ஆகும் வோல்டேஜ் வந்து, லேக் ஆகும். வோல்டேஜ் எவ்வளோ லேக் ஆகும்? V0C லேக் ஆகும், கரண்ட்டோடு லேக் ஆகும். ஸோ சம்வேர் இன் பிட்வீன் நமக்கு V0 கிடைக்கும். ஓகே, ஸோ இதோட 5 வந்து இங்கே வரும். சம் 5 இருக்கும் இன் பிட்வீன் 0 and 90. ஓகே, ஸோ இதுக்கும் பவர் ஃபேக்டர் வந்து R/Zன்னு தான் வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல Z ஈக்குவல் டு என்னது? XC² + R². ஓகே, X ஈக்குவல் டு என்னது? 1/ω × Cன்னு போடணும். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, கிளியர்? ஸோ இதுதான் வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் பவர் ஃபேக்டர். புரிஞ்சா? கிளியர்? ஓகே, இப்போ இன்னும் சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வரும்டா. வேரியேஷன்னா எக்ஸாக்டாக ஃபார்முலா இது தான். ஓகே, P average = VRMS IRMS × R/Z. ஓகே, cos phiக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? cos phiக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம R/Zன்னே போட்டுக்கலாம். ஓகே, ஒரு பியூர் ரெசிஸ்டராக இருந்தால் R0, பியூர் ரெசிஸ்டராக இருந்தாக்கா இந்த ஃபுல் வேல்யூ 1 ஆகிடும். எப்படி 1 ஆகும்? Z = √XL இல்லை XC² R² வரும். இந்த ஃபுல் வேல்யூ 0 ஆகிடுச்சு. ஸோ R/R வந்துடும். ஸோ 1. ஒரு பியூர் இண்டக்டர் இருந்தால் இந்த ஃபுல் வேல்யூ 0, பியூர் கெப்பாசிட்டர் இருந்தால் இந்த ஃபுல் வேல்யூ 0, அண்ட் RC அண்ட் LC சர்க்யூட்டாக இருந்துச்சுனாக்கா RC அண்ட் RL சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு வேல்யூ வச்சுட்ருக்கோம். சரியா? ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, சில கேஸில் வந்து வெறும் VRMS மட்டும் கொடுத்துருப்பாங்க. VRMS அண்ட் R அண்ட் Z வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஓகே, இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு 2-3 வேரியேஷன் இருக்குது. ஓகே, பாருங்கள். உங்களுக்கு I0 = V0/Zன்னு தெரியும்ல, ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? I0 = V0/Z. இது ஒன்றும் இல்லைடா, V = IR ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அப்போ I = என்ன போடுவோம்? V/Rன்னு போடுவோமா? ரைட்? ஸோ ஒரு LC சர்க்யூட்டோ இல்லை ஒரு RC சர்க்யூட்டோ எடுத்தால் நமக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம்? இம்பிடன்ஸ் வேல்யூ போடுவோம். அவ்வளோதான். I = V/Rக்கு பதிலாக Zன்னு ஒரு புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து இம்பிடன்ஸ் சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி I0 = V0/Zன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமும் √2 டிவைட் பண்ணுறேன். ஏன் டிவைட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும். ஸோ டிவைடிங் போத் த சைட் பை √2. அப்போ என்ன ஆகும்? I0/√2 = V0/√2 × Z. ஓகே, புரிஞ்சா? ஸோ உங்களுக்கு நல்லா யோசிச்சுப்பாங்க. I0/√2 = ஒன்றும் இல்லை, IRMS, அண்ட் V0/√2 = VRMS. முடிஞ்சு. ஸோ IRMS = VRMS/Z. IRMS = VRMS/Z. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்கள்? IRMSக்கு பதிலாக VRMS/Z போடுங்க. ஓகே, அப்படி போட்டோம்னா என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் P average = VRMS × VRMS / 2 × R/Z, which is nothing but P average = VRMS² × R/Z. இது வந்து ஒரு ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம். ஒருவேளை VRMS மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை இதே ஈக்குவேஷனை வெறும் IRMSன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, VRMS/Z = IRMS போட்டும். அப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு மேலே IRMS சப்ஸ்டியூட் பண்ணால் P average = IRMS² × R. முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், புரிஞ்சா? இதுதான் வந்து வேரியஸ் ஈக்குவேஷன். இந்த 3 பவர் ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷன் கொடுக்குறோங்களோ அதை வச்சு நீங்கள் பவர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சர்க்யூட்டில் எவ்வளோ பவர் வேஸ்ட் ஆகுதுன்னு கேட்டாக்கா, இல்லை எவ்வளோ பவர் போகுதுன்னு கேட்டாக்கா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். கிளியர்? ஓகே, இன்னொரு டேர்ம் இருக்குது, அப்பரண்ட் பவர்ன்றது. ஓகே, அப்பரண்ட் பவர்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் VRMS × IRMS பண்ணோம்னா அப்பரண்ட் பவர்.
அப்படின்னா ஃபேக் பவர், அதாவது அப்ராக்சிமேட் பவர்னு சொல்லலாம். அப்பரண்ட்னா ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்ராக்சிமேட் பவர் வேணால் ஜஸ்ட் விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ் பண்ணாலே அப்ராக்சிமேட் பவர் கிடச்சிரும். ஓகே, கிளியர்? புரிஞ்சா? சூப்பரா. ஓகே, அடுத்து இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று, சோக் காயில். ஓகே, வாட் இஸ் திஸ் சோக்குன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது, கரண்ட், வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் வருது, 220 வோல்டேஜ் வந்து வருது. ஓகே, பட் உங்களுக்கு டியூப் லைட் அதெல்லாம் எடுத்தோம்னாக்கா, டியூப் லைட்லாம் எடுத்தோம்னா என்ன ஆகும், அதெல்லாம் 220 வோல்டேஜ் டேரெக்டாக நீங்கள் டியூப் லைட்டில் கொடுத்தா என்ன ஆகும், டியூப் லைட் வந்து பர்ஸ்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அட் மோஸ்ட் பிளேசஸ் ஹவுஸ் ஹோல்ட் வோல்டேஜஸ் 220 வோல்டேஜ், பட் சம் டிவைசஸ் லைக் மெர்க்குரி டியூப்னா ஒன்று உங்கள் டியூப் லைட் கேன் நாட் ஸ்டாண்ட் அட் திஸ் ஹை வோல்டேஜ். கரெக்டாக? ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டியூப் லைட்டுக்கு இவ்வளோ வோல்டேஜ் வராமல் தடுக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ வோல்டேஜ் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ நாளாக படித்த ஒரு விஷயம் என்னது, ரெசிஸ்டர். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த டியூப் லைட்டை ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இந்த வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, பட் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. டு ரெடியூஸ் த வோல்டேஜ், ஓகே, வி கேன் யூஸ் த ரெசிஸ்டர். கரெக்டாக? பட் என்னென்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை ரெசிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு, மேக்ஸிமம் இருக்குது. ஓகே, ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு பவர் ஃபேக்டர் வந்து 1ன்னு வருது. அதாவது மேக்ஸிமம் பவர் ஃபேக்டர் மேக்ஸிமம் இருந்தால் என்ன அர்த்தம், வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ ஒருவேளை நான் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணனாக்கா எனக்கு வந்து என்னோடய வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணிடும், பட் எனக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? வேஸ்ட்டான எனக்கு என்ன சார் அப்படிங்கிறீங்களா? அதான் படிச்சிருப்பீங்களே, எனர்ஜியை வந்து நம்ம ஃப்யூச்சருக்காக கன்சர்வ் பண்ணணும். ஓகே, அது எவ்வளோ பாசிபிள் வேலை இருக்கோ அவ்வளோ பாசிபிள் வேலை நம்ம எனர்ஜியை கன்சர்வ் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட எனர்ஜி இருக்கிறதுன்றதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இதுக்கு ஏதோ நல்ல டேர்ம் ஒன்று வரும்டா, கன்சர்விங் எனர்ஜி ஃபார் ஃப்யூச்சர் நீட். சரி, ஏதோ ஒன்று. ஓகே, லீவ் இட். ஸோ கம்மிங் பேக் டு திஸ், ஸோ என்ன ஆகுது, நமக்கு வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனர்ஜியை கொஞ்சம் சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக நம்ம ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் வந்து டியூப் லைட்டில் கனெக்ஷன் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னாக்கா நமக்கு வோல்டேஜ் கம்மியாகிடும், பட் வேஸ்ட் ஆகும். ஓகே, சரியா? ஸோ இப்போ இதை வந்து நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்ஆர் சர்க்யூட் எடுக்கிறோம். அதாவது ஹென்ஸ் வி யூஸ் அ சோக் காயில் டு சால்வ் திஸ். ஓகே, ஒரு சோக் காயில் யூஸ் பண்ணுறது. சோக் காயில் என்னன்னாக்கா ஒரு எல்ஆர் சர்க்யூட் தான் நம்ம சோக் காயில். ஓகே, இந்த சோக் காயில் இது ஒரு சோக்குன்னு சொல்லுவோம். இந்த சோக்குள்ள என்ன இருக்கும், ரெசிஸ்டரும் இருக்கும், நமக்கு என்ன இருக்கும், அது இண்டக்டரும் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு எல்ஆர் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வோல்டேஜை குறைச்சிக்கலாம். சில பேர் கேட்பீங்க, ரெசிஸ்டர் யூஸ் பண்ணால் தான் வோல்டேஜ் வேஸ்டேஜ் வருதுன்னு சொன்னீங்க, அப்போ திருப்பி ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னென்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ரெசிஸ்டர் செப்பரேட்லி ஒரு ரெசிஸ்டர் கிடையாது. ஓகே, இப்போ இந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ஒயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்ல. சரியா? இந்த ஒயரை என்ன பண்ணிட்டோம், ஒரு காயில் மாதிரி பண்ணிடுவோம். ஓகே, ஒரு காயில் மாதிரி பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால அது ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். பட் டேரெக்டாக ஒரு ரெசிஸ்டர் கிடையாது, அந்த ஒயரே ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு சோக் காயிலை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிஸ்அட்வான்டேஜை நம்ம அட்வான்டேஜாக மாற்றிக்கலாம். எப்படின்னா, ஒரு டியூப் லைட் எடுத்து இந்த மாதிரி ஒரு இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிட்டோமா அது சோக்காக மாறிடும். ஓகே, ஸோ சோக் என்ன பண்ணோன்னா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், சோக் காயில் கேன் ரெடியூஸ் வேஸ்டேஜ், reduce the voltage of the tube light, and obviously it will reduce the voltage, wastage. Okay, இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், பவர் ஃபேக்டர் இந்த ஆர்எல் சர்க்யூட்டில் பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும், பவர் ஃபேக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருந்துச்சு, பவர் ஃபேக்டர் இஸ் டிபெண்ட் ஆன் R/Z. ஓகே, R/Z. ஓகே, ஜெடோட வேல்யூ என்ன, Z = √XL² + R². ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ எனக்கு பவர் ஃபேக்டர் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். அதாவது பவர் ஃபேக்டர் வந்து நான் மினிமமாக வச்சுருக்கணும்னா என்ன அர்த்தம், என்னோடய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நான் மினிமம் பண்ணணும். ஓகே, அண்ட் என்னோடய ஜெடோட வேல்யூவை அதிகப்படுத்தணும். கரெக்டாக? அப்போ தானே எனக்கு வந்து பவர் ஃபேக்டர் வந்து மினிமமாக இருக்கும். ஏன்னா பவர் ஃபேக்டர் மினிமமாக இருந்துச்சுனா தான் வேஸ்டேஜ் கம்மி. ஓகே, என் ஆரோட வேல்யூ கம்மி பண்ணிவிட்டு நான் என்னோடய ஜெடோட வேல்யூ அதிகப்படுத்தணும். ஓகே, பட் என் ஜெடோட வேல்யூ நான் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், இந்த √XL² + R² வேல்யூவை அதிகப்படுத்தணும். ஓகே, பட் அட் த சேம் டைம் இங்கேயும் R இருக்குது. அப்போ இந்த இடத்துல R ரெடியூஸ் ஆச்சுன்னா அப்போ சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இன்க்ரீஸ் Z யார் கையில் இருக்குது, நம்மளோட இண்டக்டர் கையில் இருக்குது. கரெக்டாக? எக்ஸல் கையில், XL = ω/L. ஸோ இதில் தான் இண்டக்டரோட வேல்யூ எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு, பவர் வந்து கம்மியாக கிடைக்கும். அவ்வளோக்கு ஜெட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும், அவ்வளோக்கு வந்து நமக்கு மினிமம் பவர் ஃபேக்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ இண்டக்டர் ஷுட் பி
ஹேவிங் ஹை வேல்யூ. நம்ம யூஸ் பண்ணுற இந்த சோக்கில் யூஸ் பண்ணுற இண்டக்டருக்கு வந்து ஹை வேல்யூவாக இருக்கணும், ரெசிஸ்டருக்கு வந்து லீஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து சோக். சில பேருக்கு ஒரு டவுட் வரும், ஸோ அப்போ நம்ம எதுக்கு டேரெக்டாக இண்டக்டரை மட்டுமே யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் இண்டக்டரை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து 0 வந்துடுது. கரெக்டு தானே? இண்டக்டரை மட்டும் யூஸ் பண்ணோம்னா சர்க்யூட்டில் பவர் ஃபேக்டர் 0 வந்துடுது. இது நமக்கு தேவையான கேஸ் தான். பட் நம்ம ஒரு வேளை இண்டக்டரை மட்டும் யூஸ் பண்ணோம்னா நம்மளால் இந்த லைட்டை வந்து டக்குன்னு ஆன் பண்ண முடியாது, டக்குன்னு ஆஃப் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? கரெக்டு தானே? ஏன்னா இண்டக்டர் என்ன பண்ணும், அட் த இன்ஸ்டன்ட் கரண்ட் வந்துச்சுன்னா அதே இன்ஸ்டன்ட்டுக்கு கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். ஓகே, அப்போ வந்து நம்ம லைட்டை போட்ட உடனே லைட் ஆன் ஆகாது நமக்கு. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து ஆன் ஆகும். சரியா? ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது. அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ண உடனே லைட் ஆஃப் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்து ஆஃப் ஆகும். சரியா? ஸோ இந்த இதுவும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஆர்எல் சர்க்யூட் எடுக்கணும். ஓகே, ஆர்எல் சர்க்யூட் எடுக்கிறதுக்கு காரணமே இதனால தான். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஆர்எல் சர்க்யூட் வந்து கம்மி பண்ணிடும். ஓகே, புரிஞ்சா? ஸோ இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னாக்கா காஸ் தீட்டா வந்து எதை டிபெண்ட் பண்ணிருந்துச்சு, R/Z. ஓகே, வேறு ஆர் டிவைடட் பை ரூட் ஆஃப் XL² + R² சொல்லலாம். கரெக்டாக? இந்த ஆரை நான் கீழே கொண்டு போயிட்டேன். ஓகே, இந்த ஆறு கீழே கொண்டு போயிட்டேன் என்னாகும், 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் XL² டிவைடட் பை R² + 1ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, முடிஞ்சு. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் cos 5 வந்து எப்படி வந்து 0 ஆகாமல் மினிமம் வேல்யூவில் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், R வந்து ரொம்ப 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 கம்மியான வேல்யூ எடுத்திருக்கேன், அண்ட் என்னோடய இண்டக்டரோட வேல்யூ வந்து ரொம்ப 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 அதிக வேல்யூ எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இந்த வேல்யூ ரொம்ப கம்மி, இந்த வேல்யூ ரொம்ப அதிகம். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஆகும், இதை டிவைட் பண்ணனாக்கா இது வந்து இன்ஃபினிட் ஆகுமா? கீழே வந்து நியர்லி 0க்கு ஈக்குவலாக ஒரு நம்பர், மேலே வந்து இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு நம்பர். அப்போ ஆப்வியஸாக இதை சால்வ் பண்ணாக்கா ஒரு இன்ஃபினிட்டி வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ டினாமினேட்டர் will be 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஆகுதா? 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி இஸ் நத்திங் பட் நியர்லி ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு டோட்டலாக 0 கிடைக்கலனாலும் cos 5ஓட வேல்யூ வந்து நியர்லி ஈக்குவல் டு 0 வந்துடுது. அதாவது வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் இருந்தாலும் ரொம்ப இல்லை. ஓகே, ரொம்ப இல்லை, இட் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 0. ஓகே, அதனால தான் நம்ம வந்து ஆர்சி சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை வந்து பியூர் இண்டக்டர் யூஸ் பண்ணியிருந்தால் ஃபுல்லாகவே 0வாக இருக்கும். பட் என்ன பிரச்சனை, நமக்கு கரெக்டாக டியூப்லைட்டோட ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்காது. ஓகே, ஒரு பியூர் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தாக்கா வோல்டேஜ் ரொம்ப வேஸ்ட் ஆகுது, 1 ஆகிடுது. ஓகே, பட் நம்ம ஆர்எல் சர்க்யூட் எடுத்தோம்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, நியர்லி ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் பவர் ஃபேக்டர் அண்ட் choke coil. புரிஞ்சா? இதோட வந்து இந்த லெக்சர்லாம் முடிஞ்சு, அவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெக்சர் நெக்ஸ்ட்டு, எல்ஆர்சி சர்க்யூட். மூணுமே கனெக்ட் ஆகிருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது. ஓகே, பயப்படாதீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுனாக்கா இந்த லெசனோட கஷ்டமான பாட்டு எல்ஆர்சி சர்க்யூட் சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இன்றைக்கி லெக்சர் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருந்துச்சுனாக்கா எல்சிஆர் சர்க்யூட்டில் நீங்கள் ஒரு மாஸ்டர், யாருக்கு வேணால் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ நாளைக்கு லெக்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸோடு வருவேன். ஓகே, நம்ம ஜாலியாக படிக்கலாம், நிறைய சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி சண்டே அண்ட் குட் பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.